அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. இன்று காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். காந்திஜி பற்றி ஒரு சிறிய துணுக்கு. தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஒரு முறை லண்டன் வந்திருந்தார். லண்டனில் வ.வே. சுவாமிநாத ஐயரும் இருந்தார். காந்திஜிக்கு ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காந்திஜிகிட்ட கேட்டதுக்கு அவரும் ஓகே சொல்லிட்டாரு. தடவுடலாம் விருந்து. ஆனால் காந்திஜி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ரொம்ப ஆடம்பரமாக செய்யக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும் விருந்து அப்படி சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரண ஒரு கிரவுண்டில் பெரிய விருந்துக்கு ரெடி பண்ணார். இங்கிலாந்தில் உள்ள இந்தியர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. வ.வே. சுவாமிநாத ஐயர் லண்டனுக்கு வந்திருக்காரு காந்திஜி, அவருக்கு விருந்து கொடுக்க போகிறோம்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. ஆக பொதுமக்கள்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க. விருந்து ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குது, சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் வேகையாக ஒரு ஆள் வந்தாராம். நான் எதுவும் உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் வேணால் அந்த தண்ணி எடுத்து கொடுங்க, அந்த காய்கறி நறுக்குங்க, அந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்கன்னு அந்த ஆள் ஆசையாக கேட்ட உடனே இவங்களும் ஒவ்வொரு வேலையாக அந்த ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. அவரும் நல்ல சந்தோஷமாக செஞ்சாராம். இப்படி இருக்கையில் திடீர்னு வ.வே. சாமிநாத ஐயர் வெளியே போனவர் வந்திருக்காரு. இங்கே பார்த்தா அந்த வேலை எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்க ஆளை பார்த்த உடனே, ஐயா நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா, ஏன்பா இப்படி இவங்களை வேலை வாங்கினேன்னு கோபிச்சுக்கிட்டாரு. சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு ஆள் வந்தார், இதை செய்வா அதை செய்வான்னு கேட்டார். நம்ம கொடுத்தோம், இதில் என்ன இருக்குது, எதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் தான் சிறப்பு விருந்தினராக வர இருக்கிறவர், கரம்சந்த் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொன்னாராம். இவர் தான் சிறப்பு விருந்தினர், அவர் தான் இப்போ உங்கள் கூட சேர்ந்து இத்தனை வேலையும் செய்திருக்கிறாரு அப்படின்னோன்னு அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக போயிடுச்சு. மன்னிச்சுருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்களாம். ஆனால் காந்திஜி இதில் மன்னிப்புறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ இவ்வளோ பெரிய விருந்து செய்யணுன்னா கஷ்டமான காரியம்தான், அதுக்கு கூட மாட கொஞ்சம் வேலை செய்தேன், அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதே போல் தான் எல்லா விஷயத்துலையுமே நம்மளும் ஒத்து இருக்கணும். நன்றி நேயர்களே.